பொதுவாகவே சித்தர்கள் கூட பெண்களை வந்து ஒரு தனி ஜாதியாக ஒதுக்கி ரொம்ப திட்டிருக்காங்க. பெண்களை ஆகாது, பேய்கள், அதுக இதுக அப்படின்லாம் திட்டிருக்காங்க. சாமிஜி தான் முதல்ல பெண்பால் உண்டு பெண்ணின் வளையத்தில் வளர்ந்து பெண் துணையாலே வாழ்றீங்க, அந்த பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நாடே நல்லா இருக்காது, பெண்களுக்கு தியானம் கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர்ற கூட்டத்தில் பெரும்பகுதி பெண்களாக இருக்காங்க. அவங்கள திங்க் பண்ண வச்சு பெண்கள் வந்து உயர்வடையாத நாட்டில் எதுவுமே உயர்வடையாத வேதாத்திரி மகர்ஷிக்கு கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா பெண்கள் தியானம் பண்ணலாம். ஏன்னா அந்த மூளையை வந்து படிப்புனால மட்டும் மூளையை விரிவடைக்க முடியாது. இப்போ படிப்புக்கு மூளைக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. இப்போ சாமிஜி நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஸோ அப்போ எனக்கு எப்படி சாமிஜியோட என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, நான் நினைக்கிறேன் சாமிஜி கொஞ்சம் ரிசர்வ்டுங்க. அவர் கொஞ்சம் யார்கிட்டையும் ஒரு பேசுறதுக்கு ஒரு தயக்கம், கூச்சம் இருக்கும் போல் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் மனசுக்கு பிடிச்சவங்க வந்தால் ஃப்ரீயாக பேசுவார். கொஞ்சம் வித்தியாசமாக வந்தால் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவார். நிறைய பேர் பேப்பர் படிக்கிறதில்ல. அவர் வந்து அந்த அட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிறைய பேர் சொல்லுங்க. இதுன்னு நாங்கள் வாட்டில் உட்காந்துட்டு அவர் வாட்டில் பேப்பர் அந்த மாதிரி ஒரு இது வந்து என்னோட அசம்ஷன். இதை வந்து சரி பண்ணிக்கிறதில்ல. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் மட்ரிட் பண்ணுவார். நிறைய பேர் வருவாங்க, பழம் கொண்டு வருவாங்க, திங்ஸ் கொண்டு வருவாங்க. ஆனால் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, இது உங்களுக்கு, இது உங்களுக்குன்னு. ஆனால் கூட இருக்கிற உமாவுக்கு தெரியும் இது அடுத்தது யாருக்கு போதோன்னு தெரியாது. அடுத்து யாராவது வரும்போது அதை எடுத்து கொடுத்துருவாரு. அப்புறம் உமா கேட்பாங்க, சாமிஜி அது உங்களுக்காக கொடுத்ததில்ல, ஏம்மா நானா கொண்டு வந்தேன், எனக்கு யாரை கொடுத்தாங்க, நான் அதை தூக்கி கொடுக்குறேன், நான் எதாவது கொண்டு வந்தேனா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த திங்ஸும் அந்த பழங்களும் வந்து குமிஞ்சது ரொம்ப கஷ்டம். அது தூக்கி 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 எல்லாரும் கொடுத்தது, தனக்குன்னு அவர் எதையுமே நினைக்கல. இது வந்து இப்பவும் இல்லை, அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து, அவர் சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவர் இப்படித்தான் தூக்கி தூக்கி அவர் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, வறுமையில் இருந்திருக்காரு, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்திருக்காரு. இருந்தாலும் அந்த மனசில் வந்து அந்த பெருந்தன்மை, அந்த தாராளம்ங்கிறது கொஞ்சம் கூட. ஆனால் அவங்க அம்மாவும் அப்படி தான் இருந்திருக்காங்க, அவங்க அப்பாவும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எது வந்தாலும் பணத்தை பற்றி அவர் பெருசாக நினச்சது. இந்த ஓங்கார மண்டபம்லாம் ஆரம்பிக்கும் போது கையில் காசே இல்லை. சொன்னார் சாமிஜி, உங்களோட எண்ணம் திண்மையாக இருந்தால் நேச்சர் வில் ப்ரொவைட் யூ எவ்ரி திங் அப்படின்னு. ஒருத்தர்கிட்ட போய் காசு கேட்கல, அது அப்படி அப்படியே வந்து சேர்ந்து ஓங்கார மண்டபம் கட்டும்போது காசு வந்து அது எப்படி சேர்ந்ததுன்னே தெரியல. யார்கிட்டையும் போய் யாரும் டொனேஷனே கேட்கல. இந்த ஏதோ ஏதோ இன்னமும் ப்ரோக்ராம் போட்டு இது பண்ணாங்க, எல்லாம் வந்துருச்சு. பணத்தை பற்றி அவர் ஒரு பிரச்சனையாக அவர் சொல்லுவார், உங்களோட எண்ணம் திண்மையாக இருந்து அது வந்து பொது நலத்துக்காக இருக்குதுன்னு போது கரெக்டான டைமில் நேச்சர் வந்து ப்ரொவைட் யூ வித் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவார். அவர் யார்கிட்டையும் போய் காசு கேட்கல, அதான் வந்தது, அவ்வளோதான். பொதுவாகவே சித்தர்கள் கூட பெண்களை வந்து ஒரு தனி ஜாதியாக ஒதுக்கி ரொம்ப திட்டிருக்காங்க. பெண்களை ஆகாது, பேய்கள், அதுக இதுக அப்படின்லாம் திட்டிருக்காங்க. சாமிஜி தான் முதல்ல பெண்பால் உண்டு பெண்ணின் வளையத்தில் வளர்ந்து பெண் துணையாலே வாழ்றீங்க, அந்த பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அந்த நாடே நல்லா இருக்காது அப்படிங்கிறத சொல்லி முதல்ல பெண்களுக்கு இந்த தியானமே ஆகாது. ஏன்னா வந்துங்க அதுக்கு ஒரு காரணமும் இருந்திருக்குங்க. எந்த பயிற்சியானாலும் 48 நாள் செய்யணும். அது வந்து பெண்களால் முடியாது. இந்த மென்சுரல் இது இருந்தனால பெண்களால் எந்த பயிற்சியுமே தொடர்ந்து செய்ய முடியாது. அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது இல்லாமல் பெண்களுக்கு இது தேவையில்லைங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பெண்களுக்கு தியானம் இல்லை. முதல்ல அதெல்லாம் உடைச்சு பெண்களுக்கு தியானம் கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர்ற கூட்டத்தில் பெரும்பகுதி பெண்களாக இருக்காங்க. அவங்கள திங்க் பண்ண வச்சு பெண்கள் வந்து உயர்வடையாத நாட்டில் எதுவுமே உயர்வடையாது அப்படின்னு ஆழமாக சொல்லி பெண்களுக்கு அது மாதிரி பெண்கள் வந்து ஃபேமிலி இதை உடைச்சிட்டு வெளியே வந்தாங்க, தைரியம் வந்தாங்க. அவங்க வீட்லேயே அதுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ நான் வரும்போதே எங்கள் வீட்டுக்காரருக்கு இது எப்படியே போயிருமோ, சாமியார் நீ ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருந்தது. கூட வந்தார், பார்த்தாரு. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு இப்போ பெண்கள் வந்து ஒருத்தங்க கீழே இருக்காங்க நம்ம சொன்னால் அவங்களுக்கு முயற்சி வேணும், நம்ம மேலே வரணும். அப்படி இப்போ வந்து அந்த பெண்களுக்கு அந்த முயற்சி வந்திருக்கு. தகுந்த சமயத்தில் இந்த தியானம் எல்லாம் பண்ணிக்கும்போது இப்போ பெரும்பாலான பெண்கள் வந்து பேசுகிறாங்க, தியானத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு காரணங்கிறது அப்போ எல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த பெண்கள்
அதை ஏதோ உடைச்சு அதுக்கு பெண்குலம் வந்து வேதாத்திரி மகரிஷிக்கு கடமைப்பட்டிருக்குது. ஏன்னா பெண்கள் தியானம் பண்ணலாம். ஏன்னா அந்த மூளையை வந்து படிப்புனால மட்டும் மூளையை விரிவடைக்க முடியாது. இப்போத்த படிப்புக்கு மூளைக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. இப்போ இந்த தியானம் பண்ணும்போது அந்த அவேர்னஸ் இப்போ பாருங்கள், பட்டி தொட்டியிலெல்லாம் வந்து பிரம்ம ஞானத்தை பற்றி பேசுகிறாங்க, பெண்கள் பேசுகிறாங்க. பிரம்ம ஞானம்ங்கிறது தான் உயர்ந்த தத்துவம், தத்துவத்திலே உயர்ந்த தத்துவம். அதை வந்து பெண்கள் பேசுகிறாங்க. இதை கல்வி கொடுக்க முடியல, கல்வியோ மதமோ அரசியலோ கொடுக்க முடியாததை இன்னைக்கு சாமிஜி வந்து ஒரு சாதாரண பெண்ணு பிரம்ம ஞானத்தை பேச வச்சுக்காருன்னா அது பெரிய பெண் குலத்துக்கு சாமிஜி கொடுத்த பெரிய கிஃப்ட். இப்போ சுவாமிஜி இப்போ நீங்க அவங்க இருந்தது இப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல சுவாமிஜி எப்படிமா பெண்களை ட்ரீட் பண்ண? அவர் வந்துங்க சின்ன வயசுல அவருக்கும் கோவம் வந்திருக்குன்னு சொல்றாங்க, நிறைய கோவம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஒய்ஃபுக்கு 2 ஒய்ஃப், அது அந்த அம்மாவா சாமிஜி அம்மாவா பண்ணதான் குழந்தை இல்லை, அவருக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது 2 பேரும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஒரு 58 வயசில் இந்த சமுதாய சொண்டுக்கு என்ன முழுமையாக உற்பத்தி பண்ணிக்கணும், ஈடுபடுத்திக்கணும் போது அவர் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு இவங்களோட விட்டுட்டு போகிறேங்கிறது இல்லை, இவங்களோட தேவைகளை கடைசி வரைக்கும் நான் ஈடேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அதே மாதிரிங்க கடைசி வரைக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த பொள்ளாச்சி வந்தான்னா பொள்ளாச்சி காட்டன்னா அவங்க 2 பேருக்கு எடுப்பார். அந்த கலரை தெரியும், துணியை தெரியும், நெசவை தெரியும், எல்லாம் தெரியும். சிறப்பாக கடைசி வரைக்கும் அவங்கள ரொம்ப நல்லா வச்சுருந்தாரு. எந்த இதுவும் இல்லை. அது மாதிரி எந்த பெண்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இந்த பெண் வந்து அந்த இது அடைஞ்சாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பெண் அமைதி அடையாமல் அந்த குடும்பத்தில் அந்த ஆண் எவ்வளவுதான் சிறப்பானவனாக இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு அமைதி இல்லைன்னா மற்றதெல்லாம் விடுங்க, அந்த பெண் அமைதியாக இல்லைன்னா அந்த குடும்பம் சிறக்கவே முடியாதுங்கிறத புரிய வச்சார். அதில் வந்து ரொம்ப அவங்க 2 பேரையும் ரொம்ப நல்லா வச்சுருந்தாரு. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா, அவங்க அக்கா பொண்ணு தான் அவங்க, ரொம்ப நல்லா அவங்க வந்து கேட்டாங்களாம், நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க, நிறைய கூட்டம் வந்துடும், நான் வரும்போது என்னை பார்க்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் கேட்டிங்களா, அவங்க ஒல்லியாக இருந்தால் என்ன யாரா கூட்டம் ஆக ஆக எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, யார் பார்க்கணும் எந்த நேரத்தில் பார்க்கணும் அப்படின்னு. யாராவது இந்த மாதிரி பழைய ஆள் வந்துட்டா அவர் ரொம்ப மனசு அவங்கள மேலே விடுங்க, அவங்கள மேலே விடுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் வேற என்ன செய்ய முடியுங்க, விட மாட்டாங்க. கூட்டம் ஜாஸ்தி ஆகும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ட் டைம் இருக்கும்போது அப்போ அப்படி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப பதறுவார். அவங்கள மேலே விடுங்க, அவங்கள மேலே விடுங்க, பார்க்கணும், நான் அவங்க கூட பேசணும் அப்படிம்பார்.